السلام عليكم. السلام عليكم. விளங்குதா நான் பேசுறது? ஹலோ ஹலோ, நான் பேசுறது விளங்குதா? ஓ சார் சத்தம் போடாம. கேக்குது. சரி, ஓகே. நம்ம ஃபைவரை பத்தி பார்த்தோம்மா. அது எது வரைக்கும் பார்த்திருக்கீங்க ஃபைவர்? உங்கள்ட்ட தான் கேட்கணும். ஃபைவர் எது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்? சார், ஓ, சொல்லுங்க. இந்த ஃபைவர் கடைசியா நான் வந்து மார்ச் மந்த் வந்தப்போ ஃபைவரோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் நீங்க காமிச்சீங்க. ஓகே, அடுத்தது லேப்டாப் எல்லாரையும் நீங்க எடுத்துக்க சொன்னீங்க. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் இருந்தனால நான் வரல, அதனால எனக்கு தெரியல. எனக்கு ஆனா லேப்டாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல. மத்தாக்கள். சார் நான் போன கிளாஸ் வர கிடைக்கல சார். ஓகே. வேற யாரும்? மஹபூபா வந்தீங்களா? சார் இந்த ஃபைவர் எது வரைக்கும் பார்த்தோம்? ஃபைபர்ல ஒழுங்கா படிச்சல. ஓ, கிளாஸ் ஒழுங்கா சார் நடக்கல. லாஸ்ட் அப்படித்தானே? கிளாஸ்ல ரெக்கார்டிங் இருக்கா? ரெக்கார்டிங் கடைசி எல்லாம் கிளாஸ் வந்துகிட்டு ரெக்கார்டிங் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அந்த வெப்சைட்லயே இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். எனக்கிட்ட ரெக்கார்டிங் இல்லை, நீங்க வெப்சைட்டுக்கு போய் தான் பார்க்கணும். நான் இந்த வெப்சைட்ல பார்க்க யூஸ் பண்ணல. நான் லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஓ, அப்போ செக் பண்ணி யூஸ் பண்ணல கடைசி கிளாஸ். சரி. இப்ப உங்களுக்கு ஃபைனல் கிளாஸ் என்ற வகையில ஃபைவரை எப்படி ஓபன் பண்ணணும், என்னென்ன செய்யணும் என்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரியா? இப்ப யாருக்கிட்ட லெப் இருக்கி, லெப்போ டெப்போ, யார்கிட்ட எது மிரிக்கா? ஒரு ஆள்கிட்ட இல்லையா? வேற? மௌபூபாகிட்ட இருக்கா? எனக்கு இல்லை, நான் வெளியே வச்சிருக்கேன். வெளியே. அஸ்மாட்ட இருக்கா? இல்ல சார் என்கிட்ட இல்ல. சித்தி ஜுமைலா? இல்ல சார், என்கிட்ட இல்ல. யூசுப்? இல்ல சார் என்கிட்ட இல்ல. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட இருந்து தான் கேள்விகளை ஸ்டார்ட் பண்ண போறேன். யாருக்கிட்டையும் லெப்போ டெப்போ கடைசி ஃபைனல் கிளாஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். அப்ப இந்த கிளாஸுக்காவது நீங்க அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணல அடிச்சுன்னா எப்படி ஃபைவரை கிரியேட் பண்ண போறீங்க சொல்லுங்க அப்போ. அப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்லி தரேன் சொல்லுங்க அப்போ. இப்ப யாரோ ஒரு ஆளுகிட்ட இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் சொல்ல சொல்ல செய்வாங்க. அப்ப மத்தாக்கள் பார்த்துட்டீங்களாம். இப்ப யாருக்கிட்டையும் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன்? இதுதான் இந்த ஒரு பிரச்சனையில தான் அந்த கிளாஸஸ் அப்படியோ விடுபாட்டு 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 கடைசியா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நிக்கி. அதான உண்மை யூசுப். சரி, உங்களோட லெப் இல்லைன்னு ஓ நீங்க சார். சொல்றீங்க. எடுக்கிறது கஷ்டமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் என்னால உங்களுக்கு என்ன சொல்லித்தர இயலுமோ அதை நான் இன்றைக்கு சொல்லித்தர போறேன்.
நீங்க பிறகு நீங்க என்ன செய்யுங்க, லெப்ப எடுக்கலுமா இல்ல யாரும் உங்களோட ஃப்ரெண்ட் மாட்டாட்டையும் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இப்ப எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு தேவைப்பட போறது இல்லை. உங்களோட ப்ரொஃபைல நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொன்னா, பிசினஸ் ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண தானே வேணும். கஸ்டமர் அவங்களோட ப்ரொஃபைல பார்த்து தானே உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க. அப்ப அதால அதால அப்ப அதால உங்களோட ப்ரொஃபைல நீங்க ஒரு தரம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க போன்லயே ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, எனக்கு இன்றைக்கும் கூட என் பழைய கஸ்டமர் ஒரு ஆள், ஃபைபர்ல இருக்கிற ஒரு ஆள் இன்றைக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யற என்ன வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டு எனக்கு ஆர்டர் தர்றாரு. எப்படி தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் தரேன், மந்த்லி மந்த்லி உங்களுக்கு நான் சவுதி ரியால்ல பே பண்றேன், உங்களுக்கு செய்ய இயலுமான்னு கேட்டார். சரி ஓகே செய்யுங்கன்னு சொல்லணும். அப்ப அதுக்கு அவர் சொன்னார் வந்துட்டு எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நீங்க மந்த்லி எனக்கு ஒரு 500 ரியால் என்ன செய்யுங்க, பேமெண்ட் பண்ணுங்க, உங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்க தாங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். எல்லாம் ஓகே, எல்லாம் விஷயம் ஓகே. அவர் எல்லா விஷயத்தையும் அனுப்பிட்டார். இப்ப நைட்டுக்கு நான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி ஓர்டர்கள் வரும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யாம ஓர்டர் வருமா வராதா, எப்படி எடுக்கிற, இந்த விஷயத்த நம்ம பாக்குறதுக்கு முதல் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி தயாராகணும். தயாராகினா தானே ஓர்டர் வருமா இல்லையாங்கிறது விளங்கும். சரி, அதால தான் நான் லெப்படுங்க இல்லாட்டி டெப் ஆர்டியும் இருந்தா அந்த கிளாஸை மட்டும் ஆக்கள் இருக்கிற ஆக்களோட போய் அட்டன் பண்ணுங்க என்று நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். சரி, இப்ப நீங்க அதை சொல்லியும் நீங்க எடுக்கல, சில ஆக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க. சரி பரவாயில்லை. ஆனா நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் என்னென்ன விஷயங்கள் செய்ய போறேங்கிற விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவேன். அத மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, டெப்பிரிக்காக்கள்கிட்ட போய் நீங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுங்க. அப்படி கிரியேட் பண்ணி ஏதும் உங்களுக்கு டவுட் வந்துட்டா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? கிளாஸ் இது ஃபைனல் கிளாஸ் தான். நீங்க ஃபைவர் ஓபன் பண்ணி அதுல என்ன செய்யறதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன வேண்டாலும் கேட்கலாம், நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று இருக்கும், அந்த குரூப்ல லிங்க் அனுப்புறேன், அதுல ஜாயின் ஆகுங்க. அதுல வந்துக்கிட்டு நீங்க எப்ப என்ன டவுட் வேணும்ன்றாலும், இப்ப இல்ல நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு டவுட் வேணுமென்றாலும் இன்ஷா அல்லாஹ் உயிரோட இருந்தோம்னு சொன்னா உங்களுக்கு நாங்க ரிப்ளை தருவோம் கட்டாயம். அதுக்காகத்தான் அந்த குரூப் நாங்க ஆரம்பிச்சது, ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னு சொல்லி. அதுல எங்கட பழைய குரூப், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், புது ஸ்டூடெண்ட் எல்லாரும் அதில் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் ஆகலாம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஃபைவருக்குள்ள போறேன். ஃபைவருக்குள்ள போய் என்னென்ன விஷயங்கள் செய்யறங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். சரியா? அதை நீங்க பாருங்க. இப்ப என்ன பிரச்சனைச்சுன்னா, எந்த ஃபைவர் இருக்கி விளங்கிட்டா அந்த ஃபைவரை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஆனா என்ன பிரச்சனைச்சுன்னா, இந்த இடத்துல இதை செய்யணும், இந்த இடத்துல இதை செய்யணும்ங்கிற மாதிரி விளங்கப்படுத்த இயலாது. காரணம் என்னன்னு நான் லொகின் பண்ணி வச்சிருக்கேன். சம்டைம் நான் அதை ஓபன் பண்ணி எதுவும் செட்டிங் மாறிட்டேன்டா என் அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும். விளங்கிட்டா? அதுக்காக வேண்டித்தான் என் அக்கௌண்ட்டை உங்களுக்கு காட்டி செஞ்சு காட்ட இயலாது. அது எப்படி செஞ்சு காட்டணும்டா, ஃபெஸ்ட்ல இருந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாருண்டா, ஃபெஸ்ட்டா ஓபன் பண்ண போறான்டா, அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு நான் சொல்லி தரணும். அதுக்காக வேண்டிதான் நான் அதை என்ன செய்யல, என்டையில செய்ய இயலாது. நான் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இப்ப பல வருஷம். அப்ப நான் திரும்ப அதை லொகின் பண்ணிட்டு லொக் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய போறேன்டா, வேற இமெயில் கேட்கும், வேற பாஸ்வேர்ட் கேட்கும், வேற ப்ரோஃபைல் வரும். அப்ப நிறைய சிக்கல் வரும். அதாலதான் எனக்கு சொல்லி காட்ட இயல. அதுக்காக தான் யாரா ஒரு ஆள் ஒன் பண்ணா அதை நான் சொல்ல சொல்ல நீங்க செய்ய மாத்தாங்களும் பார்த்துட்டு இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துலதான் நான் அப்படி ஆயத்தமாகுங்கன்னு சொன்னேன். சரி ஓகே பரவாயில்லை. நான் எனக்கு முடிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அதை மாதிரி ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ்.
பண்ணிடுங்களா? நான் இந்த ஐபேட்ல வாரேன், சொல்லி தரணுமே. ஷேர் ஆகுதா? ஓ சார் ஷேர் ஓகே. இப்போ கூகுள்ல போய் நம்ம என்ன செய்யணும்னா ஃபைவர் சர்ச் பண்றோம். ஃபைவர் அண்ட் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி வரும். ரைட்டா? ஃபுல்லா ஃபைவரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இப்போ இதை போய் நம்ம இதை கொடுக்கோம். ஃபெஸ்ட்டுக்கு வர ஃபைவர் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் மார்க்கெட் பிளேஸ் ஃபைன் டாப் குளோபல் டேலண்ட் சொல்லி வாரத்தை நம்ம சர்ச் பண்றோம். லோட் ஆகுது.
லோட் ஆகி தான் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ எந்த ஃபைவர் தான் வந்துடுங்க, சரியா? சரி, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லி காட்டுறேன். நீங்க ஃபைவரை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்கும் மனுஷனா, இமெயில் பாஸ்வேர்ட் கேட்கும். அப்ப நீங்க உங்களோட கூகுள் பாஸ்வேர்டு என்ன செய்யலாது, இதுக்கு கொடுக்க இயலாது. கொடுக்கலாம், பட் அதை விட நீங்க செப்பரேட்டா ஒரு இமெயில் பாஸ்வேர்ட் ஏதாவது ஒன்று நீங்க என்ன செய்யணும், வச்சுக்கணும் இதுக்குன்னு சொல்லி. அதை கொடுத்த உடனே ஃபைவர் என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயினதுக்கு பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த ஹோமுக்கு போறேன். ஆல்ரெடி இந்த ஃபைவர் இருக்கிறதால லோடிங் ஆகுது. ஃபைவர் இல்லாம புதுசா ஓபன் பண்ண போற மனுஷன்னா லோடிங் ஆகாது, குயிக் குயிக் என்ன வரும். பாத்தீங்களா? ஓகே, இப்ப நான் எந்த இதிலே ஷேர் பண்றேன், அதுல லோடிங் ஆயிட்டு இல்ல காரணம் தெரியல. இப்ப நான் போன்ல செஞ்சு காட்டுவோம்னு பார்க்க. ஓகே, இப்ப நான் வந்துருக்கு ஃபைவர் சர்ச் பண்ண உடனே வந்துருக்கு. இப்ப இதுல போய் இந்த கிராஃபிக் டிசைனிங் சர்வீஸ் ஃபைண்ட் த கிராஃபிக் டிசைனிங் டுடேன்னு சொல்லிக்கிறத நான் கொடுத்த உடனே அது சேஞ்ச் ஆகி நான் வருகுது. வழங்கிட்டா
வந்துச்சு. இப்ப இத மொத்த பக்கம் மாத்தலாமா? இப்படி சரி, இப்ப இதுல ஹோமுக்கு போறேன். 3+ காட்ட சொல்லுது. சரி, இப்ப இதுல ஹோமுக்கு வந்து மை ப்ரொஃபைலுக்கு தானே அதுக்கு போறேன். போய் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்கும் மனுஷனா, எபவுட் கேட்கும். இது போன்ல ஆப்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க கூகுள்ல செய்யகளையும் இப்படித்தான் காட்டும். எபவுட் சொன்னா உங்களை பத்திய டீட்டெயில்ஸ் ஒன்று நீங்க கொடுக்கணும். விளங்கிட்டா? அந்த டீட்டெயில்ஸ்ல வந்துட்டு என்ன போட்டி என்ன கேட்டீங்க, என்ன கொடுக்கணும்னு சொன்னா, இப்ப நீங்க கிராஃபிக் டிசைனிங் தானே செய்யறீங்க. உங்களோட நேம், உங்களோட ஊர், நீங்க கிராஃபிக் டிசைனிங் எத்தனை எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் செஞ்சு கொடுக்க போறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் சேவிஸ் தரப்போறோம் என்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன செய்யலாம், இந்த எபவுட்ல கொடுக்கலாம். இந்த எபவுட்ல நீங்க கொடுக்கல, நீங்க அப்படி ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்க ஏஐல கொடுத்தீங்கன்னு சொன்னா ஏஐ வந்து செய்யும். கொடுத்துட்டு ஃபைவர் ப்ரொஃபைல் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் அதுல 150 சொல்லுக்கு மேலன்னு செய்யலாம், டைப் பண்ண இயலாம். அப்ப 150 வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே என்ன செய்யும், 150 வேர்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா எடுத்து தரும். அதை நீங்க தூக்கி என்ன செய்யலாம், இதுல போடலாம். போட்டுட்டு கீழுக்கு வந்துக்கிட்டு இது நான் கட்டார்ல இருக்கும் போது இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன், அதால கட்டார் காட்டுது. அது கீழே பாருங்க லாங்குவேஜ்னு சொல்லி கேட்குது. இங்கிலீஷ் நீங்க சரளமா பேசுவீங்களா, தமிழ், அரபிக், சிங்களம், இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே சொன்னா நீங்க ஓகேன்னு போடுங்க. அப்படி இல்லை நார்மலா தான் நான் பேசுவேன் சொன்னா நார்மலாண்டே நீங்க போடலாம். அடுத்தது ஸ்கில்ஸ். அதுல அடுத்தது என்ன கேட்பாங்க, ஸ்கில்ஸ் கேட்பாங்க. நீங்க கிராஃபிக் டிசைன்ல என்னென்ன செய்ய போறீங்க. நான் பார்த்தீங்க லோகோ டிசைன், போட்டோகிராஃபி, அரபிக் கலிகிராஃபி, இன்விடேஷன் கார்டு டிசைன், இன்னும் போட்டீங்க ப்ராடக்ட் இமேஜ், பிளேயர் டிசைன், பேக்ரவுண்ட் ரிமூவல், இமேஜ் டு பிடிஎஃப், வேர்ட் டு பிடிஎஃப் கன்வர்ஷன், ஜேபிஜி டு பிடிஎஃப், இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்துக்கிட்டு சர்டிஃபிகேஷன் கேட்டும். அதாவது உங்களோட நீங்க ஓ லெவல் படிச்சிருக்கீங்களா, ஏ லெவல் படிச்சிங்களா, இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்களா, என்ன முடிச்சிருக்கீங்க, எத்தனாம் ஆண்டு முடிச்சிருக்கீங்க எல்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்த உடனே அதுக்கு பிறகுதான் வந்துட்டு கிக். இந்த கிக்குங்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க என்னென்ன பிசினஸ் கொடுக்க போறீங்கிறது பத்தி ஒரு பிசினஸை கிரியேட் பண்றது தான் கிக். இந்த கிக்ல வந்துட்டு பேசிக்கா ஃபெஸ்ட்டுக்கு வர நீங்க இதுல என்ன செய்யலாம், அந்த கிக்கை வந்துட்டு 7 கிக் தான் போடலாம், அதுக்கு மேல போட இயலாது. நீங்க லெவல் 2க்கு போயிட்டீங்க, லெவல் 1க்கு போயிட்டீங்கன்னு சொன்னா 10 கிக் போடலாம், லெவல் 2க்கு போயிட்டீங்கன்னு சொன்னா 15 கிக் போடலாம். அப்படி ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி கிக்க அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டு இப்பதானே ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அப்ப 7 கிக் தான் போடலாம். அடுத்தது கிக்கு போ. சரி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதை எடுப்போம். பாருங்க, நான் ஒரு பேட்டர்ன் டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்க போறேன். அதுக்கு நான் என்ன போட்டிக்கேன்டா, டிசைன் ஜுவல்லரி நேம் பெண்டன் அரபிக் கலிகிராஃபிங்கிற ஒரு வேர்ட்ஸ் என்ன செஞ்சிக்கேன், ஒரு ஒரு தலைப்பை நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு என்ன செய்யும், அந்த அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அதே கிளியராக எடுத்து தரும். நீங்க டைப் பண்ணி போக்கல அதே உங்களுக்கு என்ன செய்யும், அந்த வேர்ட்ஸை தரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா, அந்த வேர்ட்ஸுக்கு பிறகு நீங்க இந்த கிராஃபிக் டிசைனை பத்தியும் இந்த பெண்டன் டிசைனை பத்தியும் ஒரு சிறிய விளக்கம் ஒன்று கொடுக்கணும். ஆனா கீழுக்கு படிக்கும் ஐ ப்ரொஃபஷனல் அரபிக் கலிகிராஃபி டிசைனர், ஆர்டிஸ்ட் அண்ட் கிராஃபிக் டிசைனர், 4 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்குதானே, அந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் ப்ரைஸ்.
உங்களோட நீங்க செய்யறதுக்குரிய அமௌண்ட் அவங்க உங்களுக்கு தர வேண்டியது. அதை நீங்க என்ன செய்யணும்? செட் பண்ணணும். அதை செட் பண்றதுக்கு 3 கேட்டகரி வச்சுக்கணும். அதுல 3 கேட்டகரி காட்டும். நீங்க அந்த 3 கேட்டகரிக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் பாருங்க, பெஸ்ட்டுக்கு கொடுத்திக்க வந்துட்டு பேசிக் என்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்திக்க. 2வதுக்கு ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 3வதுக்கு பிரீமியம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதேன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா வார கஸ்டமர் வந்துட்டு நல்ல ஹை குவாலிட்டி கஸ்டமர் வருவார், இல்லாட்டி நார்மல் கஸ்டமர் வருவாங்க. அவங்க செலக்ட் பண்றதுக்காக வேண்டித்தான் இது 3 முறையில இந்த ஃபைவர் பேமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. அதுல முதலாவது வந்துக்கிட்டு பேசிக். இந்த பேசிக்ல இப்ப உதாரணத்துக்கு நான் பேசிக் எடுக்கிறேன். இந்த பேசிக்ல நான் உதாரணத்துக்கு என்னென்ன கொடுக்க போறேன்னு பாருங்க. பேசிக்ல டிசைன் ஆஃப் ஒன் கன்செப்ட் வேர்ட் சிம்பிள். சிம்பிள் வேர்ட்ஸ் வந்துகிட்டு ஒரு கன்செப்ட் தான் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு செஞ்சு தருவேன் பேசிக் இதுல. அதுல ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம், நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்துட்டு ஒரு ஒன்று கொடுக்கலாம். விளங்கிட்டா? இது தான் அந்த பேசிக்குரிய சலுகை. அடுத்தது ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு டிசைன் 2ல இருந்து 3 வேர்ட்ஸ் என்ன செய்யும், என்ன வேர்ட்ஸா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு தருவோம் என்கிற விஷயத்த போட. அடுத்தது டெலிவரி டேஸ் வந்துட்டு 2 days போட்டிருக்க. அடுத்த ரிவிஷன் வந்துக்கிட்டு 3. ரிவிஷன் என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு கஸ்டமருக்கு நீங்க செஞ்சு கொடுக்கீங்க இல்லையா, அவருக்கு அது திருப்தி இல்லைண்டா இதை மாத்துங்க, இதை சேஞ்ச் பண்ணுங்க, இப்படி கேட்கறதுக்கு 3 சந்தர்ப்பம் தான் ஸ்டாண்டர்ட்ல. அந்த 3 சந்தர்ப்பத்துல அவர் கேட்டு முடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா 3க்கு பிறகு கேட்க இயலாது. அடுத்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துக்கிட்டு 3. விளங்கிட்டா? எத்தனை இது கொடுக்க போறாரு? லோகோ 3 லோகோ கொடுக்க போறாரு. அதுக்குதான் 3 அதுல போட்டிக்கு. இது வந்துட்டு ஸ்டாண்டர்டுக்குரிய பேக்கேஜ். அடுத்தது வந்துகிட்டு தான் பிரீமியம். இது ஹை குவாலிட்டி. இதுல வந்துட்டு பாருங்க, டெலிவரி டேஸ் வந்துட்டு 3 days போட்டிருக்கு. ரிவிஷன் வந்துக்கிட்டு அன்லிமிட்டெட் போட்டிருக்கு. இப்ப பிரீமியம்ல வந்துட்டு பிரீமியம் போட்டோம்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும், அன்லிமிட்டெட் தான் நீங்க என்ன செய்யணும், ரிவிஷன் கொடுக்கணும். அடுத்த நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்துக்கிட்டு அதுவும் அன்லிமிட்டெட், எத்தனை வேணும்னாலும் அதுல நாங்க செஞ்சு கொடுப்போம் என்ற ஒரு ஆஃபர் உண்டு அவங்களுக்கு கொடுக்குறது. விளங்கிட்டா? இதுதான் இந்த பேசிக், அடுத்தது பிரீமியம். இது நான் அப்படி வச்சிருக்கேன். நீங்க வேற வேற தலைப்புகள் என்ன செய்யலாம், வைக்கலாம். சரியா? இது இந்த பிரைஸ் பண்றதுக்குரியது. அதுக்கு பிறகுதான் வந்துக்கிட்டு நம்ம செஞ்ச போட்டோஸுகளை அதுல பதிவிறக்கம் செய்யறது. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு கஸ்டமர் தந்தது விளங்கிட்டா? இப்ப உதாரணத்துக்கு இதில் போட்டு விடும், என்னென்ன விஷயங்கள் நான் செஞ்சு கொடுக்கணுங்கிறத போடுங்க. உங்களோட அபவுட்ல நீங்க என்ன செய்யலாம், இப்படி போடலாம். எங்க நான் பேசுறது சத்தம் போடாம? ஹலோ, சரி. அடுத்தது இது வந்துட்டு நான் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்த டிசைனுகள். இது ஆட்டோமேட்டிக்கா அதுல உங்களுக்கு காட்டும்.
சரி, இப்ப அடுத்தது வந்துக்கிட்டு அதுல நீங்க எல்லாம் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? அடுத்தது இமேஜ் காட்டும். நீங்க ஏதாவது செஞ்ச போட்டோஸுகள் நீங்க லோகோ கிரியேட் பண்ணியிருந்தா இல்லாட்டி எடிட் பண்ணியிருந்தா அந்த போட்டோஸுகளை நீங்க என்ன செய்யலாம், அதுல போடலாம். அதுல முக்கியமான விஷயம் வந்துக்கிட்டு நெட்ல எடுக்கிற போட்டோவோ இல்லாட்டி ஏதாவது அப் மூலமா எடுக்கிற போட்டோ நீங்க அதுல போட இயலாது. போட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்களா செஞ்ச போட்டோஸை மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம் அதுல போட முடியும். அடுத்தது போர்ட்போலியோன்னு சொல்லி நான் செய்யற இதுகளை வந்துட்டு இதுல நீங்க என்ன செய்யலாம் போடலாம். அது அந்த அதுக்குரிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு அதுல இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் பெண்டன் டிசைன் செஞ்சதெல்லாம் இதுல போட்டிருக்கேன். போட்டு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் ஒன்று மேலுக்கு போட்டீங்கன்னு அப்ப பாக்குறவங்களுக்கு வழங்கும் என்ன விஷயம்ங்கிறது. அப்படி இதுல போர்ட்போலியோல நீங்க என்ன செய்யலாம், இதுவரைக்கும் செஞ்ச போட்டோஸுகள்ல நீங்க என்ன செய்யலாம் போட்டுட்டு கடைசியா கீழுக்கு ஒரு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் ஒன்று கிரீன் கலர்ல காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ரொஃபைல் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகி பப்ளிசிட்டி ஆகிரும். அதுக்கு பிறகு ஆர்டர் வாரது நீங்க என்ன செய்யணும், ஆர்டர் வாரன்னு சொன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது மேக்சிமம், குறைஞ்சதுன்னு இல்ல மேக்சிமம் வந்துக்கிட்டு இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை உங்களுக்கு சொல்லித்தாரன். இதுல பாருங்க, அவங்க ஸ்டார் தந்ததெல்லாம் இருக்கும். இதுல பாருங்க 5.0 5.0 5 ஸ்டார் தந்திக்காங்க, 4 ஸ்டார் தந்திக்காங்க, 5 ஸ்டார் தந்திக்காங்க. அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க, எக்ஸலன்ட் கிரிட்டீரியன் ஃபைன் ஒர்க் டு டீடைல் எக்ஸ்பர்ட்டிங் கஸ்டமர் எக்ஸைட்டிங் ஆஃப் த பட் ஓவர் த ரெக்குவயர்மெண்ட் மே பி. விளங்கிட்டா? அவங்க அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் தேவைன்னு சொன்னா குறைஞ்சது 5.5ல இருந்துச்சுன்னா வார கஸ்டமர் வந்துக்கிட்டு 5 ஸ்டார் எடுத்திருக்காரு, நல்ல கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு ரிவ்யூ இருக்குன்னு சொல்லி போட்டு வார ஓர்டர் உங்களுக்கு தான் தருவாங்க. அப்ப கஸ்டமருக்கு முக்கியம் வந்துட்டு நம்ம நல்ல ஸ்டார் ஸ்டார் எடுக்கிறது, கமெண்ட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதை நம்ம என்ன செய்யணும், அதுல நம்மளோட ஆர்டரை அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா சரியான முறைக்கு அது என்ன செய்யும் வந்து அமையும். விளங்கிட்டா? இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இதெல்லாம் இருக்கு. விளங்கிட்டா? இப்ப இதெல்லாம் இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு காலையில நம்ம இப்ப ஒரு நாளைக்கு இப்ப இங்க ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில நைட்ல வந்துகிட்டு நைட்டா இருக்குன்னு வைங்களேன். பொரின்ல வந்துகிட்டு யூகே யூஎஸ்ல வந்துகிட்டு அது வந்துட்டு பகல் டைம். அப்ப உங்களுக்கு ஆர்டர் வரப்போது எப்ப, நைட் டைம்ல தான் உங்களுக்கு ஆர்டர் வரும். ஏன் காரணம்டா நைட் டைம் தான் நாங்க பகல் டைம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, யார் யார் ஒன்லைன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அப்ப மேக்சிமம் ஒரு நாளைக்கு நீங்க என்ன செய்யணும், நைட்ல ஆன்லைன்ல வச்சுட்டு தான் நீங்க என்ன செய்யணும் தூங்கணும். அந்த ஒன்லைன்ல வச்சு தூக்கும் போது ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஆர்டர் தந்துட்டாருன்னு வைங்க, உங்களுக்கு ஆர்டர் சாரதுக்கு முதல் சட் பண்றாரு, உங்களோட உங்களோட ப்ரொஃபைல சட் பண்றாருன்னு சொன்னா நீங்க சரியான தூக்கம் பண்ணி வைங்களேன். ப்ரொஃபைல சட் பண்றாரு, அப்ப இவர் கஸ்டமருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவர் ஒரு ப்ரொஃபைல சட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்யணும், உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அப்ப நீங்க தூங்க இருக்கீங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும்டா அவங்களோட ஃபைபர்லயே வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக் மெசேஜ்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல நீங்க வார கஸ்டமருக்கு என்ன செல்லணும்ங்கிற விஷயத்த நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணீங்கடா இனி எத்தனை கஸ்டமர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன செய்யும் அந்த மெசேஜ் போகும். அப்ப அவங்க விளங்கிக்குவாங்க, இதுதான் விஷயம், நம்ம புறவும் மெசேஜ் பண்ணுவோம் அதுக்கேத்த மாதிரி அவங்க அவங்களோட முடிவுகளை மாத்தி கொள்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்டர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்.
உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லி தந்திப்பேன் நினைக்கிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டிப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல ஏதும் விளங்கலையா, என்ன விஷயம்ங்கிறத சொல்லுங்க. அப்ப என்ன, ரெண்டே ரெண்டு பேர் தான் அனுப்பிடுங்க, மத்தாக்கள் எல்லாருக்கும் விளங்கிட்டா இல்ல விளங்கலையா, என்ன மாதிரி? யூசுப் விளங்கிட்டா? ஓ சார் விளங்கி விளங்கி. மஹபூபா விளங்கிட்டா? ஓகே, சரி. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இதுக்கு பிறகு நீங்க ஒரு ஃபைவர் ஒன்றை கிரியேட் பண்ணி, ப்ரோஃபைல கிரியேட் பண்ணி, நீங்க என்ன செய்யணும், ஃபெஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். ஃபெஸ்ட் ஆர்டர் எடுக்கிற நீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ல ஃபெஸ்ட் ஆர்டரை நீங்க என்ன செய்யணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு போடுங்க. போட்டுச்சுன்னு சொன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட ஆர்டரை பார்ப்பாங்க. ஆர்டர் எடுத்துக்க சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆர்டர் எப்படி எடுக்கிறது, ஆர்டர் எப்படி டெலிவரி பண்றங்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்க பிறகு என்ன செய்யலாம், எனக்கு இதை கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், எப்படி ஆர்டர் டெலிவரி பண்றது, ஆர்டரை எடுத்தா அடுத்த கட்டம் என்ன செய்யணுங்கிறத நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கேட்டா நான் இன்ஷா அல்லாஹ் அதை என்ன பண்ணாலும் உங்களுக்கு நான் சொல்லி தர இயலும். இப்ப இதெல்லாம் விளங்கிட்டா, புரிஞ்சிட்டா? ஓ சார். சரி, அப்ப இது நம்மளோட ஃபைனல் கிளாஸ் என்று சொல்லி இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி நம்ம எப்ப சந்திப்போம்ங்கிறது தெரியாது. பட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் குரூப்ல ஜாயின் ஆகுங்க, அதுல நான் இருப்பேன். நீங்க எப்ப என்ன டவுட் கேட்கறதாலும் கேட்கலாம், உங்களுக்கு நான் சப்போர்ட் ஒன்று பண்ணுவேன். சரி, இப்ப வந்துட்டு இவ்வளவு நாளும் நடந்த கிளாஸ்ல லாங் டைம் இன்றையோட முடியுது. கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள், நீங்க பார்த்த விஷயங்கள், நீங்க பழகின விஷயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி இது உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சா? அப்படி இல்லைன்னு சொன்னா, இது இல்ல, இது அந்த அளவுக்கு இல்ல, அப்படி இருந்துச்சா என்கிற ஒரு உண்மையான தகவலை, உங்களை ஒரு ஃபீட்பேக்கை கட்டாயம் நாங்க எதிர்பார்க்கோம். 7 மணி சொன்னா நீங்க பேசலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா டைப் பண்ணி போடலாம். இல்லாட்டி நீங்க பேசினாலும் அது எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். சரி, உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க சொல்லுங்க அப்போ. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு உங்களோட ஃபீட்பேக் என்ன? அஸ்மா, மஹபூபா, சித்தி ஜுமேலா, யூசுப், நீங்க 4 பேர் தான் இருக்கீங்க. உங்க 4 பேர்கிட்ட தான் கேட்கலாம். ஃபீட்பேக்கை டெக்ஸ்ட் மெசேஜா வாட்ஸ்அப் அனுப்பலாம்? நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, பிரச்சனை இல்லை, நான் பாக்குறேன். ஆனா ஓகே. கட்டாயம் வந்துகிட்டு உண்மையான தகவலா இருக்கணும். அது என்ன விஷயம் ஓகே. சொன்னா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போடுங்க, ஓகேண்டா ஓகேன்னு போடுங்க. அது 100% அதுக்கு ஓகே. ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகே சார். சரி, இப்ப யாருங்க சொல்ல இயலுமா? சரி, எங்கட வந்துகிட்டு கேன்வா கிளாஸ் வந்துகிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஜாயின்ட் ஆகி படிக்கிறவங்களும் படிக்கலாம். அந்த கேன்வா கிளாஸ் வந்துட்டு டாலர்ல ஏர்ன் பண்ற சம்பந்தமா தான் அதுலயும் நாங்க படிச்சு கொடுப்போம். கேன்வா மூலமா எப்படி டாலர்ல ஏர்ன் பண்றது என்கிற சப்ஜெக்ட் தான் படிச்சு கொடுப்போம். அடுத்தது மஹபூபா வந்துட்டு, நீங்க அந்த கேன்வா போன பேச்சில் இருந்தீங்க, இடையில இடையில வர கிடைக்கல உங்களுக்கு. நீங்க இன்ஷால்லா அந்த இடையில எந்த விஷயங்கள் தெரியலையோ அது எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுங்க. அந்த சப்ஜெக்ட் இந்த பேஜ்ல படிக்க கொடுக்கல உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், நீங்க ஜாயின்ட் ஆகி அதை படிக்கக்கூடிய உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. மத்தாக்கள் யாரும் ஜாயின்ட் ஆகிறதாக இருந்தா
அவசரமா இன்ஷால்லா ஜாயின்ட் ஆகுங்க. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ். அது வந்துக்கிட்டு 3 months தான், 3 மாசத்துல அந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அந்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நாங்க வந்துட்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், ISO, அடுத்தது வந்துக்கிட்டு யூபி, யூனிவர்சல் பீரோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணின மிகவும் பெருமதி மிக்க சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த கோர்ஸுக்கு இன்ஷா அல்லா அதுல ஜாயின் ஆகிற யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லா நீ தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லா இதுவரைக்கும் நடந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது நான் ஆத்திரமா கதைச்சிருக்கலாம், இல்லாட்டி கோவப்பட்டிக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்ல வந்துக்கிட்டு குரூப்ல வந்துக்கிட்டு நான் பேசி போட்டிக்கலாம், சத்தம் போட்டு நீங்க கிளாஸுக்கு வரல அது இது அப்படி இப்படின்னு சொல்லி எதுவாக இருந்திருந்தாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லா உங்களுடைய துவாக்கள் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. நீண்ட நாட்களுக்கு இந்த பணியை தொடர்ந்து செல்றதுக்கு உங்களுடைய உதவியும் எங்களுக்கு தேவை. நீங்களும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ல ஜாயின் ஆகி இதை நீங்க கொண்டு போறதுக்கு நீங்களும் ஹெல்ப் ஆயிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கின்றேன். இன்ஷா அல்லா இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக வருகை தந்த அனைவருக்கும் ஜெசாக்கல்லாஹு ஹைர். சரி, அப்ப நம்ம முடிச்சுவோமா இன்ஷா அல்லா? சரி, ஓகே. இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு தடவை சந்திப்போம். அடுத்தது எங்களோட வெப்சைட் லான்ச் பண்றதுக்கு இருக்கோம். வெப்சைட் ஒன்று நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது லான்ச் பண்றதுக்கு போட்டது அப்புறம் இடையில அந்த இதை நாங்க விட்டுட்டோம். நான் இன்ஷா அல்லா எல்லா குரூப்லயும் நான் லிங்க் போடுவேன். ஜூம்ல தான் அது நடக்கும். லிங்க் போடுவேன். அன்றைக்கு கட்டாயம் என்ன வேலையா இருந்தாலும் அன்றைக்கு கட்டாயம் நீங்க ஜாயின்ட் ஆகுங்க. எல்லாரும் அந்த டைமுக்கு கட்டாயம் ஜாயின்ட் ஆகுங்க. கொஞ்ச நேரம் தான், நம்ம அதை முடிச்சிடலாம் இன்ஷா அல்லா. சரி, அப்ப ஜஸாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.